ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் காலரகாசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த தைல சக்திகளோட சில விசேஷமான குறிப்புகள். தைலம் சக்தி மீன்ஸ் என்னன்னு சொல்கிறோன்னா, நம்ம ஒன்றும் இல்லைங்க, அது எண்ணெய் தாங்க. சுத்தமான எண்ணெய்கள். அந்த எண்ணெயை பற்றின சில குறிப்புகள் அப்படி பார்த்துங்க. அதை ஏன் இன்றைக்கி சொல்ல வரோம் அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த 2025 ஜூன் மாதம் 28ஆம் தேதி அப்படி எடுத்துங்க ஆங்கிலத்தில், சனிக்கிழமை அன்று கூடி வரும் காலங்கள் இந்த தைல சக்தியை அதிகப்படியாக அதோட அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஸோ இந்த நாளில் நம்ம இதை பற்றி சிந்திக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதோட பலன்களும் நமக்கு பேருதவியாக இருக்கும். அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்க, இந்த சனிக்கிழமை என்ன மாதிரியான காலங்கள் அப்படி பாருங்களேன். இந்த சனிக்கிழமையே பொதுவாகவே சனிக்கிழமை சனி நீராடலுக்குரிய ஒரு விசேஷமான நாள். குறிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அது. அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் கூடுதலாக சில குறிப்புகள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அன்றைக்கி ஆயில்யம் திருநக்ஷத்திரம் இருக்குது. பொதுவாகவே இந்த ஆயில்யம் திருநக்ஷத்திரம் இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அதனால தான் ஆயில்யத்தில் தான் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய்கள், வீட்டுக்கு தேவையான சமையல் எண்ணெய்கள் எல்லாம் வாங்கிக்கோங்கோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஏன்னா ஆயில்யம் எண்ணெய்க்கு ரொம்ப ஒரு உகந்தது அப்படின்ட்டு. அது ஒரு விஷயம். ப்ளஸ் கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, கிரக ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய நீர் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் உத்திரட்டாதி திருநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை இது. இந்த உத்திரட்டாதி சுயச்சாரமாக இருந்தாலும், சுவாமியோட திருநக்ஷத்திரத்திலேயே சுவாமி மூவ் பண்ணிட்டு இருந்தாலும், அந்த உத்திரட்டாதி திருநக்ஷத்திரத்தோட இயல்பு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அது சந்திர பகவானோட வேலையை செய்யக்கூடிய ஒரு விசேஷமான திருநக்ஷத்திரம். அதுவும் சந்திரனும் நீர், சனீஸ்வரனும் நீர், அங்கே அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடமும் நீர். இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு காலங்களில் குறிப்பாக அந்த ஆயில்யம் எங்கே இருக்குது பார்த்தாச்சுன்னா, அதுவும் ஒரு நீர் ராசி, கடகத்தில் தான் ஆயில்யம் இருக்கும். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி, பல வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி வரும், அப்போ தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்குமான்னு நினைக்காதீங்க. இந்த நாளில் இந்த மாதிரி எண்ணெய் குளியலோட இம்பார்ட்டனை குருவர்களால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் எல்லாருக்குமே ஒரு மன அழுத்தம் ஏதேனும் ஒரு வகையில் ஏற்பட்டுட்டே தான் இருக்குது. போதாததுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஃபோனு, டிவி, கம்ப்யூட்டர் இதுவும் கூட சேர்ந்து மூளையில் உள்ள அநேக விதமான செல்களை செயலிழக்க வைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். இதிலிருந்தெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ரெமிடி எப்படி கிடைக்கும் பார்த்தாச்சுன்னா, இந்த எண்ணெய் குளியலால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதனால் கண்டிப்பாக எண்ணெய் குளியல் பண்ணணும். பெண்களாக இருப்பின் செவ்வாய் வெள்ளி, ஆண்களாக இருப்பின் புதன் சனிக்கிழமை. அதுலேயும் வளர்பிறை காலங்களில் செவ்வாயாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், அந்த காலங்கள் வளர்பிறையாக இருப்பின் உள்ளங்கால்களில் எண்ணெய் தேய்க்க ஆரம்பித்து உச்சந்தலை வரைக்கும் கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தேய்ச்சி. தேய்பிறையாக இருப்பின் உச்சந்தலையில் எண்ணெயை முதல்ல வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக அப்படி உடம்பு முழுக்க தேய்ச்சி உள்ளங்காலில் முடிக்கணும். இப்படின்ற ஒரு முறை தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஒரு முறை இது. இதை பார்த்துங்க. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்னென்னா, இந்த குழந்தைங்களுக்கு அறிவு விருத்தி ஏற்படும், நல்ல ஒழுக்கம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. கூடுதலாக சில வீட்டில் முரட்டு குழந்தைகளாக இருப்பாங்க. முரட்டு குழந்தைகள்னு சொல்ல முடியாது, பெரிய காலேஜ் படிக்கிற பசங்க கூட முரட்டு பசங்களாக நிறைய பேர் வீட்டில் இருந்து பாவம் பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பானுங்க இல்லையா. இவங்களெல்லாம் எப்படியாவது சனிக்கிழமை தோறுமாவது, புதன்கிழமை தோறுமாவது இந்த குளியல், எண்ணெய் குளியல் பண்ண வச்சுட்டு, அன்றைக்கி ஒரு தேங்காய் துருவி அதில் சர்க்கரையை சேர்த்து தானம் பண்ணுங்க அப்படின்றார் வாத்தியார். அதனால் என்னென்னா, இந்த முரட்டுத்தனம், குழந்தைங்களோட முரட்டுத்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். இது ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று, எண்ணெய் தானம், தைல தானத்தோட சில குறிப்புகள் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னென்னா, அன்னதானம், வஸ்திரதானம், அப்புறம் வித்யாதானம், அதாவது இந்த நோட்டு புத்தகம் இதெல்லாம் வாங்கி தருவாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் வாத்தியார் இங்கே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. இதெல்லாம் நிச்சயமாக சௌபாக்கியம், நல்ல வாழ்க்கைக்கு உதவும்பா இந்த மாதிரி அன்னதானம், இந்த மாதிரி பல விதமான தானங்கள். பட் ஆனால் ஒரு சில அநேக விதமான குடும்பங்கள், ஒரு சிலன்ட்டு சொல்ல முடியாது, அநேக விதமான குடும்பங்களுக்கு தைல தான புண்ணிய சக்தி கிடைக்காததுனால அந்த குடும்பங்கள் கடன் என்ற ஒரு அவஸ்தை உள்ளாகி வட்டி கட்டியே வாழ வேண்டிய ஒரு துர்பாக்கியத்தில் இருக்கிறாங்க அப்படின்றார். இந்த கடன் பெருகாமல் இருப்பதற்கும், கடன் அடைவதற்கும்
தைல தானம் பண்ண சொல்கிறார். அதாவது எண்ணெயை வந்து கோயில்களுக்கு தானம் பண்ண சொல்கிறார். முடிஞ்ச ஏழைகளுக்கும் தானம் பண்ண சொல்கிறார். ஏழைகளுக்கு தானம் பண்ணால் கூட கொஞ்சம் சீக்காவும், முடிஞ்ச ஒரு வாளி தண்ணீரையும் கொடுக்க சொல்கிறார். அந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்றாரு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதேனும் இல்லாத கோயில்களுக்கு தேடி கண்டுபிடிச்சோ, இல்லை யாராவது பண்ணுறாங்கன்னா அவளோட சேர்ந்து சச்சங்கமாக ஏதேனும் முடிஞ்ச அளவு கான்ட்ரிபியூட் பண்ணி அப்படி ஒரு தைல தானத்தை மாதந்தோறும் தவறாமல் பண்ணுவதால் நமக்கு கடன் சுமை அதிகரிக்காது, இருக்கக்கூடிய கடன் குறையும். கடனே இல்லைன்னா கடன் ஏற்படாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஏன்னா இந்த தைல தானத்தோட, எண்ணெய் தானத்தோட புண்ணிய சக்தி அப்பேற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தைல தானம் புண்ணிய சக்தியால் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவும் அண்டாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. அவங்க குடும்பத்துக்கு இந்த தைல தானம், ஒரு கோயில்களுக்கு நாம் எண்ணெய்க்குரிய தானம் ஏதேனும் பண்ணுறோம், இல்லைனா நம்ம சுத்தமான எண்ணெய். ஏன் இது சுத்தங்க சொல்கிறேன்னா, நம்மளோட ஆரோக்கியத்தையும் சரி, ஆண்டவனுக்கும் சரி, அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஒரு 10, 50, 100 கம்மியாகவும் இருக்குன்றதுக்காக என்ன வகையில் குவாலிட்டியாகவும் அது ஒரு தெய்வீகமாகவும் இருக்குதோ அதுக்குரிய பலன்கள் தான் நமக்கு ரிட்டர்ன் வந்து நிச்சயமாக நல்ல ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தைல தானங்கள், எண்ணெய் தானங்கள் கோயில்களுக்கு பண்ணுறதுனால நமக்கு கடன் சுமை தனியும், 2வது நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் நம்ம குடும்பத்தை அண்டாது அப்படின்றார். ஏன்னா ஒரு 40, 50, 60 வயசெல்லாம் ஆகிடுத்துனாலே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கைகள் நடுக்கம் இருக்கும், சிலருக்கு கழுத்து நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் தான். இந்த மாதிரிலாம் எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதற்கு அதற்குரிய ஒரு புண்ணியத்தை வந்து இந்த எண்ணெய் தானம் பெற்றுத்தரும் அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தைல சக்திக்குரிய ஒரு அழகான நாட்களில் இந்த தைல தானத்தையும் தைல ஸ்நானத்தையும் நம்ம வந்து நிச்சயமாக யோசிக்கணும், செய்யணும் குருவர்களால். ஓம்.